அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான சூழ்நிலைகள் வந்தாலும், கடந்த காலம், எதிர்காலம் அல்லது இப்ப நடந்திருக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும், அந்த சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கு திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான், லன் யுஸிபனா இல்லாமா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை தவிர வேற எந்த ஒன்றும் உங்களுக்கு அணுகாது. அல்லாஹ் எதை நமக்கு எழுதியிருக்கின்றானோ அதுதான் நடந்து முடிந்தது, நடந்து கொண்டு இருக்கின்றது, இனி நடக்க போகுது. அப்ப அவருடைய கையில எல்லாம் இருக்கும் பொழுது நாம தேவையில்லாம எதை பற்றியும் சிந்தித்து கொண்டு கவலைப்படுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. முயற்சி செய்வோம், நல்ல விதமான காரியங்களை ஈடுபடுவோம், இறைவனிடத்துல உதவி தேடுவோம். பிரச்சனை வந்தாலும் சரி, அல்லது அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றாலும் எல்லாம் எழுதுனதான் நடக்கும். மாறாக நம்ம எதையும் நினைக்கலாம், பிளான் பண்ணலாம், ஆனால் அது எதுவுமே கேரண்டியா அது நடக்கும் என்று சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த வசனம், அந்த வசனத்தில் தொடர்ச்சியா எல்லாம் சொல்றான், நீதான் எங்களுடைய பாதுகாவலன். மூமின்கள் அல்லாஹ்வை நம்பி இருப்பார்கள். நமக்கு ஒரு காட், நமக்கு காட் மட்டும் கிடையாது, ஒரு கார்டியனாக அல்லாஹ் இருக்கின்றான். அது மட்டும் இல்லாமல் அவனை மட்டும்தான் நம்ம நம்பி இருக்க வேண்டும். அப்பொழுது அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான். பிரச்சனைகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் அதை கடக்கக்கூடிய தைரியத்தையும் தெம்பையும் இறைவன் தருவான். இப்ப எந்த சூழ்நிலை இந்த வசனம் நமக்கு இல்லாமா கதபல்லாவுல அல்லாஹ் நமக்கு விதித்ததை எழுதியதை தவிர வேற எதுவுமே நடக்காது. நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இறைவனால் படைக்கப்பட்ட பல படைப்புகளை நாமளும் ஒன்று, சிறந்த படைப்பு. அந்த அடிப்படையில இறைவனுக்கு நன்றி செலுத்தி வரக்கூடிய காலங்களில் சிறந்தவர்களாக இருப்போம். அப்போ உளவியல் பிரச்சனைக்கு இந்த வசனம் ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்கின்றது. ஒவ்வொரு நேரங்களும் இதை நம்ம ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.